Hi guys, welcome back after a long time. Today we are going to see இந்த இங்கிலீஷ்லேயே தொடங்கலாமா இல்லை தமிழ்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை பார்ட் 1 தமிழ்லையும் பார்ட் 2 இங்கிலீஷ்லேயும் வீடியோ செய்யலாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சரி, நாங்கள் இப்போ ப்ரொஜெக்டை பார்ப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னால் ஒரு ஆப்ஜெக்ட் ரேடார் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்மி பேஸில் எதிரி போர் விமானமுக வர்றதை ஒரு ரேடாரில் காட்டுவாங்க ரெட் கலருக்கு. அந்த ரேடரை நாங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரேசராக பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ரொஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ப்ரொஜெக்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் ஆர்டினோ உனோ, அல்ட்ராசோனிக் சென்சர், சர்வோ மோட்டர், ஜம்பர் கேபிள், காம்பனண்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம். முதல்ல நாம் ஆர்டினோவுக்கு கோடை அப்லோட் பண்ணணும். சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு ஆர்டினோ ஐடிஇ மட்டும் இல்லாமல் ப்ரொசஸ்ன்ற ஆப்பும் தேவைப்படும். அதுக்கு ஒரு கோட், மொத்தமாக 2 கோட் இருக்குது. அந்த கோட் 2டையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோடுக்கு முதல்ல நாம் ப்ரொசஸ்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து வர்ற 5Vன்னு போட்டிருக்கிற, அதாவது விசிசின்னு போட்டு இருக்கிறது 5V ப்ளஸ் பாயிண்ட், அதை ஆர்டினோவில் இருக்கிற பவர் பாயிண்டில் இருக்கிற 5Vக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இது சர்வோ மோட்டார்லேருந்து வர்ற கேபிள். இதில் ஆரஞ்ச் கலருக்கு இருக்கிறது சிக்னல் ஆகவும், ரெட் கலருக்கு இருக்கிறது ப்ளஸ் ஆகவும், ப்ரௌன் கலருக்கு இருக்கிறது மைனஸ் ஆகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நான் முதல்ல இதிலிருந்து வர்ற ப்ளஸ்ஸுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதை பாப்பின்ல இருக்கிற 5V என்று போட்டிருக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2டையும் ப்ளஸ் பாயிண்ட் 2ம் கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 2க்கும் மைனஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்காக அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து கிரவுண்ட்னு போட்டிருக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆர்டினோவில் ஜிஎன்டின்னு இருக்குது, அதுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆர்டினோ பவரப் ஆனால் அல்ட்ராசோனிக் சென்சரும் பவரப் ஆகும். அதே மாதிரி இப்போ நாம் சர்வோ மோட்டரையும் பவரப் பண்ணணும். அதுக்காக நான் இன்னும் ஒரு மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்திருக்கேன். அதை நான் சர்வோ மோட்டர்லேருந்து வர்ற மைனஸுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது அடுத்த போட்டை இதில் இருக்கிற கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஆர்டினோ பவரப் ஆனால் இந்த 2ம் பவரப் ஆகும். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இதிலிருந்து வர்ற எக்கோ பின்னும் ட்ரிக் பின்னும் கனெக்ட் ஆகிடல. அதே மாதிரி இதில் இருக்கிற சிக்னல் பின் கனெக்ட் ஆகிடல. அதுக்காக நாம் முதல்ல சர்வோ மோட்டர்லேருந்து வர்ற சிக்னல் பின்னை கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல நான் சர்வோ மோட்டர்லேருந்து வர்ற போர்ட்டை கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது அடுத்த வயர் எடுத்து ஆர்டினோவில் இருக்கிற டிஜிட்டல் பின்னில் இருக்கிற 9ஆம் நம்பர் போட்டிருக்கிற பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சர்வோ மோட்டர் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. அல்ட்ராசோனிக் சென்சருக்கு இன்னும் 2 போர்ட் இருக்குது. அந்த 2ஐயும் நான் இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதில் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிளை நான் ட்ரிக்கராக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிளை நான் எக்கோவாக எடுத்துக்கிறேன். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பின்னு ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற ட்ரிக்கர் எடுத்திருக்கோம். அதை நாம் இதில் இருக்கிற 10ஆவது நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. சர்வோ மோட்டரோட சிக்னல் பின்னுக்கு அடுத்ததாக இருக்கிற பின். அதே மாதிரி இதில் இருக்கிற எக்கோ பின் எடுத்துக்கோங்க. அந்த எக்கோ பின்னை 11ஆம் நம்பர் போட்டிருக்கிற பின்னை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் சர்க்கியூட். இப்போ நம்ம சர்வோ மோட்டரை ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே அல்ட்ராசோனிக் சென்சரை வைக்கணும். அந்த சென்சரை சேர்த்து இது தாங்கணுன்றதுக்காக இதை நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ ரூலர் எடுத்திருக்கேன். ரூலருக்கு மேலே நான்
சூப்பர் க்ளூ, அதாவது ஃபெவிக்விக்னு சொல்லுவாங்க, அதை நான் பூசிக்கிறேன். அதுக்கு மேலால நாம சர்வோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வோ மோட்டர் நான் இறக்கிடுறேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இருக்கிற வரைக்கும். இப்போ சர்வோ மோட்டரை ஒட்டிட்டேன். இப்போ சர்வோ மோட்டரில் இருக்கிற இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ சர்வோ மோட்டர் தேவையில்லை. இப்போ இந்த பீஸில் அல்ட்ராசோனிக் சென்சரை இப்படி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி ஒட்டலை, என்ன அது கலந்துருச்சு. இப்போ நான் க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிடுங்க, பாருங்கள். ஈஸியாக சர்வோ மோட்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம சர்வோ மோட்டருக்கு மேலே இதை கனெக்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்படி இது இப்படித்தான் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆக முடியுமான மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த போர்ட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் ஆர்டினோவுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே ஆர்டினோவுக்கு கோடை அப்லோட் பண்ணிட்டேங்கிறதுனால நான் இப்போ ப்ரொசஸருக்கு கோடை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரொசஸிங் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ப்ரொசஸிங்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொசஸிங்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. சாரி, இதில் ப்ரொசஸிங் டிவைஸ்னு சர்ச் ஆகிருக்கு, அதனால் நான் மறுபடியும் ப்ரொசஸிங்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ரொசஸிங் ஓஆர்ஜின்ற வெப்சைட்டில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அதில் மேலே டவுன்லோட்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வரும். அதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொசஸிங் ஆப் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ஃபைலை நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறதுனால இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா உங்களோட பிசிக்கு போயிருந்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். அது ஒரு WinRAR ஃபைல், WinRAR அச்சீவ்னு இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னு இருக்குது. அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று லோட் ஆகும். கீழே ப்ரொசஸ்டுன்னு ஒன்று இருக்குது. அது 100% லோட் ஆகிடுச்சுன்னா அது உங்களோட ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு காட்டும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொசஸிங்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி இருக்கும். அதில் இது ப்ரொசஸிங்னு போட்டிருக்குது, இதுதான் அப்ளிகேஷன். அதுலேயும் அப்ளிகேஷன் ஃபைல் டைப்பில் போட்டிருக்கும். ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ப்ரொசஸிங்னு போட்டு இருக்கிறது தான் அந்த ஆப். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வரும், அதாவது இன்ட்ரோ மாதிரி. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதில் நீங்கள் கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கோடை காப்பி பண்ணலை. உங்களுக்கு கோடை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கோடுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்னும் லிங்க்கை செய்யலைங்கிறதுனால நான் கூகுள் டிரைவுக்கு போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். நீங்கள் கூகுள் டிரைவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் போதும்.
அதனால் நான் முதல்ல கூகுள் டிரைவ்னு சர்ச் பண்ணிக்கிறேன். நான் கூகுள் டிரைவில் ஏற்கனவே லொகின் ஆகிட்டேங்கிறதுனால மை டிரைவை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ கோடுக்கான லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆர்டினோ கோடுன்னு இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ரொசஸிங் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசஸிங்கோட கோட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் ஆர்டினோ கோடை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டினோ கோடை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டனும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணி அதாவது Ctrl+C கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுன்லோட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ண உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தான் கிடைக்கும், டெக்ஸ்ட் ஃபைல். அதே மாதிரி இது ப்ரொசஸிங் ஆப்புக்கான கோட். நான் இந்த கோடை காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஆர்டினோக்கு ஏற்கனவே கோடை அப்லோட் பண்ணிட்டேன், ப்ரொசஸிங்குக்கு தான் அப்லோட் பண்ணலை. அதனால் நான் ப்ரொசஸிங் ஆப்புக்கான கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ப்ரொசஸிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசஸிங் ஆப்புக்கான கோட் பேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதில் ஃபோனு போட்டிருக்கு. எனக்கு உங்களுக்கு எந்த கொம்பில் காட்டியிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டினோ எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அந்த போர்ட்டை மார்க் பண்ணிடுங்க. அதாவது COM3 COM2 அப்படி இருக்கலாம், அதுக்காக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் கிடைக்கும். இது என்னென்னா அல்ட்ராசோனிக் சென்சருக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் இதில் தான் காட்டும். இந்த பச்சை கலருக்கு அப்படியே ஓடுது. ஏண்டா சர்வ் மோட்டார் அது ரொட்டேட் ஆகிற மாதிரி அதில் காட்டுது. அல்ட்ராசோனிக் சென்சர் ஒரு இடத்துல இருக்கிறத சென்ஸ் பண்ணுறதுனால அந்த சென்ஸ் பண்ணுற இடத்த ரெட் கலரில் காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் AAKIF'S சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.